தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 6வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவன் தன் அருளால் நமக்கு கொடுத்திருக்கின்ற, நம் வாழ்வில் சேர்த்து கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையின் நாளாய் அமைந்திட, வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க நாளாய் இருந்திட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நாம் எத்தனை நேரங்களிலே நாம் புலம்பி இருக்கணும் அன்பார்ந்தவர்களே, ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தகைய தடங்கல்கள், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, அடிக்கு மேல் அடி, என்னால் எழுத முடியவில்லையே. துன்பங்களை, வேதனைகளை, வியாதிகளை, வருத்தங்களை, கஷ்டங்களை, கடன் தொல்லைகளை இப்படி எத்தனை தான் தாங்குவேன் என்று சொல்லி புலம்புகின்றவர்கள் இருக்கின்றோம். வேதனைப்படுகின்ற மனிதர்கள் இருக்கின்றோம். கவிஞன் வரியில் கேட்டார் போல, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ற போல நாம் புலம்பி தள்ளுபவர்களாக இருக்கின்றோம். இப்படி புலம்புகிற நாம் கடவுளை குறை கூறுபவர்களாக இருக்கின்றோம். ஏன் தான் கடவுள் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தாரோ, ஏன் தான் கடவுளை இதை வாழ்வில் அனுமதிச்சாரோ, ஏன் கடவுளே என் மேல் உனக்கு அன்பு இல்லையா, உனக்கு கண் இல்லையா என்று சொல்லி கடவுளை பார்த்து புலம்பி கடவுளை சாடுபவர்களாக இருக்கின்றோம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற மனிதர் வாழ்க்கையிலே இந்த புலம்பலுக்கு விடை கொடுக்கக்கூடியதாக அமைவதுதான் இன்றைய வார்த்தை வழிபாடு. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது யாக்கோபு தன் திருமுகத்திலே அழகாக சொல்லுகின்றார், சோதனை எதனால் வருகின்றது, ஏன் நாம் சோதிக்கப்படுகின்றோம் என்பதையும், அந்த சோதனையை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது மன உறுதியோடு விசுவாசம் எதிர்கொள்கின்ற பொழுது கிடைக்கின்ற பலன் என்ன என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சோதனை வருகின்ற சொல்லுகின்ற பொழுது, கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை, கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை, ஆனால் சோதனையில் உட்பட, அதாவது சோதனை கடந்து போக அனுமதிக்கின்றார். எதற்காக சோதனை கடந்து அனுமதிக்கின்றார்? நம்முடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. 1 பேதுரு 1:7 படிப்பதை போல, பொன்னானது நெருப்பினால் சுத்திகரிக்கப்படுவதை போல விசுவாசிகளுடைய வாழ்வும் இந்த சோதனை துன்பம் என்கின்ற நெருப்பினால் சோதிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த துன்பத்தை, துயரத்தை, வேதனை நாம் கடந்து போகின்ற பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? யோபு புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது மட்டும் யோபு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கவில்லை. அதுதான் சாத்தான் யோபுவின் மீது வைத்த அந்த ஒரு குற்றச்சாட்டு. நீ எல்லாவற்றையும் யோபு கொடுத்திருக்கின்றாய், எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கு, எனவே யோபு உன்னை பற்றி கொண்டிருக்க என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கின்றார். சாத்தான் அவரை ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கிறது. உடைமைகளை எடுக்கின்றது, உடல் உறவுகளை எடுக்கின்றது, உடல் நலத்தை எடுக்கின்றது. இப்படி எல்லாம் சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும், எல்லோரும் இவரை வெறுத்தாலும் யோபு கடவுளை வெறுக்கவில்லை, கடவுளை பழிக்கவில்லை. அந்த சோதனைகளை எதிர்கொள்ளுகின்றார். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் பெயர் மகிமைப்படுத்தப்படுவதாக என்று சொல்லி கடவுளை புகழ்ந்தார். எனவேதான் கடவுள் இறுதியில் ஆசிரியரை கொடுத்ததாக சொல்லப்படுகிற சோதனையை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது, மன உறுதியோடு எதிர்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படுகிறது. இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது மெய்ப்பிக்கப்படுகிறது, கடவுளுடைய அருள் பெற்ற பிள்ளைகள் என்பது மெய்ப்பிக்கப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, சோதனையை தவிர்க்க முடியாது, ஆனால் சோதனையை நம்மால் வென்றெடுக்க முடியும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10:13 இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார், எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு, மற்ற மனிதர்கள் சோதிக்கப்படுவதை போல்தான் நீங்களும் சோதிக்கப்படுகின்றீர்கள். அப்படி சோதிக்கப்படுகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஏன் நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவர் நம் தகுதிக்கு மேல், நம் வலிமைக்கு மேல் ஒருபோதும் சோதனைக்கு உள்ளாக்க விடுவதில்லை. நம்முடைய தகுதிக்கு மேலாக, நம்முடைய வலிமைக்கு மேலாக கடவுள் ஒருபோதும் நாம் சோதிக்கப்பட அனுமதிப்பது இல்லை.
அப்படி நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுதும், சோதனை வரும்போதும் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை கடவுள் நமக்கு தருபவராக இருக்கின்றார். அடுத்து அந்த சோதனையிலிருந்து எப்படி வெளிவருவதற்கான வழிகாட்டியாகவும் கடவுள் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரின் துணையை கொண்டு நம் வாழ்வில் கடந்து போகின்ற உடல் சார்ந்த சோதனைகள், ஆன்மீக சோதனைகளை நாம் வென்றெடுக்கின்ற பொழுது நாம் இறைவன் கொடுக்கின்ற வெற்றி வாகையை, வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுவோம் என்று சொல்லப்படுகின்றது. இந்நாடுகள் வாழ்வு பெறவும், அதுவும் நிலை வாழ்வு பெறவுமே வந்து என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை கொடையாக கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே சோதனைகளை வென்றெடுக்க இறை துணையை நாடுவோம். இறைவனுடைய ஆசீரோடு நாம் சோதனைகளை வென்றெடுப்பதை தான் நாம் பாவ சங்கீதத்திலே மனத்தை ஜெபமாக சொல்வது, ஆண்டவரே உமது அருட்துணையோடு, உமது துணையோடு இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுவேன் என்று சொல்லி உமக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், கடவுள் துணையோடு. எனவேதான் இயேசு சொன்னார், என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம் சோதனை வருகின்ற பொழுது கடவுள் நம்மை சோதிக்கின்ற சொல்லி சாடுவதற்கு பதிலாக, கடவுளே இந்த சோதனையிலிருந்து மீண்டெடுக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதை தான் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சோதனைக்குட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை காத்தலும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க. இப்படி ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கும். இதோ நம் ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கின்றார். இந்த அருள் மிகுந்த காலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த தவக்காலத்தை உன்னதமான விதத்திலே பயன்படுத்துவோம். வெறும் சிலுவை பாதைகளை வெளிச்சடங்காகவோ மற்ற ஆன்மீக தப முயற்சிகளை வெளி சம்பிரதாயங்களாகவோ பின்பற்றாமல், என் மனதை உடைக்கின்ற, கல்லான என் இதயத்தை உடைத்து போடுகின்ற, என்னுடைய இதயத்தை கிழித்து ஆண்டவருக்கு என் இதயத்தை காட்டுகிற நாட்களாய் அமைந்திட நம் உள்ளத்தை திரும்புவோம். இதுவே ஏற்ற காலம், இதுவே மீட்பின் நாள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தவக்காலத்தை மீட்பின் ஆசிரால் நிறைப்போம், வாழ்வை பெற்றுக் கொள்வோம். கடவுள் உங்களோடு என்று உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணை